களத்துல வந்து நீங்க யார் வந்து முன்னணியில முந்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் அதிமுக வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு விருப்ப மனு அப்படிங்கிறது ரொம்ப முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சாரம் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவசரப்படுகிறதா அதிமுக? களத்துல வந்து நிறைய போட்டி இருக்கு, பலத்த போட்டி இருக்கு, அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான இது இருக்கா? அல்லது புதிய கட்சிகளுடைய வருகை அப்படிங்கிறது அதிமுக விருப்ப மனுவை அவசரமாக கொடுத்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜனநாயக முறையில ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதுல விருப்பமனோ முன்னதாக வாங்குறது அப்படிங்கிறது சரியாக களத்துல யாரு உழைச்சிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறத அடிப்படையில அவங்க தொடங்கி இருக்காங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 175 தொகுதிக்கு போய் நேரடியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு மிக சிறப்பான முறையில மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி மிக அருமையான ஒரு பிரச்சாரத்தை முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டாரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்தந்த சட்டமன்ற தொகுதிகள்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நேரடியாக மக்களை சந்தித்து அவர்கள் மூலமாக அவர்கள்ட்ட இந்த பிரச்சனை என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வையும் வழங்கினார் களத்துல. அவர் ஒரு சாதாரண ஒரு யூஸ்வல் பிரச்சாரம் எல்லாம் கிடையாது. உள்ளார்ந்து மக்களோடு மக்களாக போய் ஒரு மண்டபம் அந்த தொகுதியில எடுத்து அங்க விவசாயிகள் இருக்காங்கன்னா விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாக்குறது. அதே மாதிரி நெசவாளர்கள் இருக்காங்கன்னா நெசவாளர்களை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட பிரச்சனை அது மாதிரி பிரிச்சுக்கிட்டு ரொம்பவே அருமையான அவர் எப்படி சொல்றது, இதுதான் அரசியல். அந்த எடுத்துக்காட்டாக அதற்கு எடுத்துக்காட்டாக அந்த பிரச்சார முறை இருந்தது. சகோதரர் பேசும்போது சொன்னாங்க, நாங்க வந்து மக்கள் பணியை செஞ்சுட்டு கட்சி வேலையை செய்யறோம். அவரே வாய் தவறி வந்துட்டு மக்கள் பணியை விட்டுட்டு கட்சி வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவருடைய. அப்படி சொல்லல, மக்கள் பணியும் கட்சி பணியும் சரிசமமா கையாளுறோம்னு சொன்னோம். பழனிசாமி என்ன ஆட்சியில இருக்கும்போது கட்சி பணி செய்யாம அவர் அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லலாமா? ஒரு பழனிசாமி ஆட்சியில இருக்கும்போது கட்சி பணி செய்யாம இருந்தாரா? உங்களுடைய இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கும் போது நீங்க போயிட்டு உங்க கட்சியோட சம்பந்தப்பட்டதை பண்ணணுமா அல்லது நீங்க சிறந்த முறையில? நான் கேக்குறேன், பழனிசாமி ஆட்சியில இருக்கும் போதே கட்சி பண்ணி பார்க்காம இருந்தாரா இல்ல கூவத்தூர்ல மீட்டிங் நடத்தாம இருந்தாங்களா? இப்ப நீங்க எனக்கு முடக்க பேச நான் நிறைய இல்ல நீங்க இது ஒரு பாயிண்டா பேச வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு பாயிண்டா பேச வேண்டிய அவசியம் இல்ல. இது ஜெயலலிதா அம்மையார் இறந்த போதுதான் கூவத்தூர்ல மீட்டிங் நடந்துச்சு. அன்னைக்கு என்ன ஆளுங்கட்சியா இருக்குல்ல, அதை போய் அங்க நடத்துனீங்க? நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது நீங்க மாநாடு நடத்தலையா, நீங்க கூட்டம் நடத்தலையா? இது ஒரு கேள்வி. அது ஒரு தலைவர் வந்து செயல்படுறாருன்னு சொல்றதை வேற எப்படி சொல்ல முடியும்? இது அவங்க தலைவர் மக்கள் சார்ந்து கட்சி சார்ந்து செயல்படுகிறாருன்றதை வேற எப்படி சொல்ல முடியும்? பழனிசாமி அவங்க கருத்தை சொல்லிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். நீங்க பேசுங்க. நான் அவருக்கு நேரம் கொடுக்குற அப்ப பேசிப்பாரு. நீங்க பேசுங்க. பேசும்போது நான் பேசல, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசுங்க. வழக்கம் போல 12 பேர் கொண்ட குழு அமைச்சிட்டோம். அதற்கு அதுல கனிமொழி மேடம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் சொன்னாரு. இதே கனிமொழி மேடம் தான் சென்ற ஆட்சியில மேடைக்கு மேல என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக படிப்படியா மூடுவோமோ ஏதோ ஒண்ணு மதுவை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மேடையில பேசினாங்களே, அதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள்? 500 கடைகளை கண் துடைப்புக்காக மூடினாங்களே தவிர இன்னைக்கு 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில மது கிடைக்குது. 24 மணி நேரமும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கள்ளச்சாராயத்துல 2 இன்சிடென்ட், மரக்காணம் கள்ளக்குறிச்சி 2 நிகழ்வுகள்ல பல உயிர்கள் போயிட்டு இருந்த போதிலும் இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துல மகளிர் போராட்டம் பண்ணாங்க. நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 25 ரூபாய்க்கு காலையில எந்திரிச்சு டீ குடிக்கிறதுக்கு பதிலா போய் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிட்டு வர்றாங்க. நாங்க பலமுறை காவல்துறை சொல்லிட்டோம், அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி 100 பெண்களுக்கு மேல அந்த மாவட்டத்துல போராட்டம் பண்ணதை நான் பார்த்தேன். இதெல்லாம் நீங்க பார்க்கலையா? இதெல்லாம் ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய கவனத்துக்கு போகலையா அல்லது கனிமொழி மேடம் அவங்களுக்கு கவனத்துக்கு போகல? இப்ப ஒரு குழு போட்டு போன முறை நம்ம இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கோம், இந்த முறை நம்ம இன்னும் என்னென்னலாம் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேர்தல் வாக்குறுதிகளை தயார் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது திமுக. 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு. இனிமேல் அடுத்த முறையெல்லாம் திமுக காரவங்க பேசும்போது நாம என்ன செய்யணும்னா 525 வாக்குறுதி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், பழைய ஓய்வூதிய திட்டம் வந்துச்சா, கல்வி கடனை ரத்து பண்ணீங்களா, அல்லது தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுப்போம்னு உங்களோட தேர்தல் அறிக்கையில இருக்கு, ஏன் நீங்க அந்த திட்டத்தை நீக்குறீங்க? அதுக்கு பதிலா புதுமை பெண் ஒரு திட்டம் வந்திருக்கு. 4.5 வருஷம் முடிஞ்ச பிறகு அதுவும் ஒரு தேர்தலுக்காக வாக்கு அரசியலுக்காக காலேஜ் படிக்கிற 3rd இயர் ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்க போறோம்னு சொல்றீங்க. அந்த இடத்துல கூட உங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது
நீங்க முதல்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு எங்க தொடங்கினாங்க 2011 செப்டம்பர்ல +1 +2 மாணவர்களுக்கு தொடங்கப்பட்ட திட்டம் அது. நீங்க அதே மாதிரி இல்ல லேப்டாப் சரி லேப்டாப் பத்தி பேச வந்துட்டேன். லேப்டாப் கொடுக்கறதுக்கு ஆனா அந்த லேப்டாப்பை நீங்க இன்னைக்கு யாரு கொடுக்க போறீங்க? 3ஆம் ஆண்டு இளநிலை படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்ற இளைஞர்களுக்கு அவங்க காலேஜ் முடிச்சுட்டு தானே வேலைக்கு போய் விட வாங்கிக்குவாங்க. அப்ப உங்களுடைய பயம் தெரிஞ்ச களத்துல எதிர்ப்பை அதிகமாகி நாம துவக்க போறோம், யாரு ஓட்டணும் இப்ப வாங்கணும், இளைஞர்கள் ஓட்ட வாங்குறதா பெண்கள் ஓட்ட வாங்குறதா, அந்த மீதமுள்ள பெண்களுக்கு கொடுப்போம், உடனே வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியா வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி நடத்துவோம், அதுல சினிமாக்காரங்க 4 பேர் நிக்க வைப்போம், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். உங்களோட சினிமா மாடல் அரசியல் இருக்கு பாருங்க, அதைத்தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து 1000 ரூபாய் பணம் எங்களுக்கு கிடைக்கலன்னு. அப்ளிகேஷன் எத்தனை? 30 லட்சம். நீங்க எவ்வளவு பேருக்கு கொடுக்குறீங்க? 17 லட்சம். அதுல கூட நீங்க மகளிர் உரிமை தொகை சொல்றீங்களா? நீங்க கன்ஃபியூஸ் ஆயிராங்க அவங்க. மகளிர் உரிமை தொகை சொல்றீங்களா மேம்? மகளிர் உரிமை தொகை நான் எல்லாத்தையுமே வரிசையா சொல்லிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் காதை கூர்மையா வச்சு கேட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். திட்டம் பேர் உங்களோட ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டீங்க. நான் சொல்லிடுங்க, நான் நிறுத்தி கூட சொல்றேன். ஓகே. நான் அடுத்தடுத்து அனைத்து திட்டங்களையும் பற்றி பேசுறேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க விவாதத்துல. நான் அதுக்குள்ள உங்களை பத்தி பேசணும்னா நான் எல்லாத்தையும் பத்தி தான் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க திட்டங்களை பட்டியலிடுங்கள் மேம். பட்டியலிடுங்க. நான் பட்டியலிட்டு தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூர்மையா கேளுங்க. அந்த 1000 ரூபாய் 30 லட்சம் பேருக்கு கொடுத்து முடிச்சிட்டு நீங்க விழா பண்ணா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுலயே நீங்க 13 லட்சம் பேருக்கு கொடுக்காம ஒரு விழா எடுக்கிறீங்க. அப்ப இத்தனை வருஷமா இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சுதான் திட்டத்தை தொடங்குனீங்க. அதுவும் எதிர்கட்சியுடைய அழுத்தம் தாங்க முடியாமதான் திட்டத்தை தொடங்குனீங்க. அப்படி தொடங்கப்பட்ட திட்டத்தை நீங்க இந்த கடைசி 4-5 மாசத்துல கொண்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பெண்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? இத்தனை ஆண்டுகளாக 2.5 வருஷமா மீதமுள்ளவர்கள் தான் வாங்கினாங்களே, நம்ம இவ்வளவு நாள் வாங்கலையே, அந்த கோபம் எவ்வளவு இருக்கும்? இன்னும் வாங்காத மற்ற 80 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்தமா 2,25 லட்சம் குடும்ப அட்டை இருக்கு. நீங்க அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்க. அப்ப உங்களுடைய நிர்வாக திறன் என்பது ஒரு திட்டத்தை கூட முழுமையாக செயல்படுத்தலங்கிறத வெளிப்படையா காட்டுது. இது எல்லாத்தையும் விட பெரிய ஒரு போய் நீட் ரத்து செய்வோம், ரகசியம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் சொன்னார். அப்ப இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு ஏன் இந்த பொய்யை இதெல்லாம் நம்பணும், இனிமேல் இவர்களை நம்ப கூடாது. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வெகுஜன மக்கள் பொதுவாக இந்த தமிழ்நாட்டுல சென்ற ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்க ஆட்சி அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சிதான் சிறந்த ஆட்சி அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு களத்துல சொல்றாங்க. நீங்களும் போய் கேட்டுக்குங்க. ஓகே மேம். எனக்கு இன்னொரு கேள்வி மேம், ஒரு இடையீடு என்னன்னா, தொடர்ந்து வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திருவண்ணாமலை அந்த வடக்கு இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அதிமுக வந்து 10 ஆண்டு காலம் படுபாதாளத்தில் தள்ளிடுச்சுன்னு சொல்லி அப்படியே ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவரது பிரதானமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கூட அதிமுகவை மென்மையான போக்கில் தான் கையாளுறாரு, விமர்சனம் செய்யறதில்ல. அப்போ பிரதான ஒரு ஆளும் கட்சி தொடர்ந்து பாஜக தான் எதிர்ப்பு, மத்திய பாஜக பற்றியே தொடர்ந்து பேசுறது அப்படிங்கிறது அதிமுகவை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது உள்நோக்கத்தோடு இதை கடந்து போகிறார்கள்னு நினைச்சுக்கலாமா? யாரு? தாவேகாவும் சரி திமுகவும் சரி, 2 பேருமே 2 கட்சிகளுமே. ஏன்னா இப்போ நீங்க எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி நீங்க, ஆனா அவர் வந்து தாவேகா என்ன சொல்றாங்க, அவர் கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாம எதிர்கட்சியாக அதிமுகவையும் பேசுறாரு, ஸ்டாலின் அவர்களும் பேசுறாங்க, உதயநிதி அவர்களும் பேசுறாரு. இது வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு முழுமை பெற்ற அரசியல் கட்சியாக நீங்க கன்சிடரே பண்ண வேணாம். அவங்க வந்து நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி, இந்த வரைக்கும் தேர்தலில் நின்னதில்ல, வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணதில்ல. அதனால அது அவர்களுடைய பேச்சு, அதை பற்றி எல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுகவின் மேலைகள்ல அதிக அளவு பேசுவது அதிமுகவை பற்றி தான். இது நாம நீங்களும் பாப்பீங்க, எல்லாரும் பாப்பாங்க. இதுல ஒண்ணும் எந்த விஷயமோ எதுவுமே இல்லை. நம்மளா நரேட் பண்றது, நீங்களா உருவாக்கணும். ஒரு கருத்தையில வந்து திரும்ப பொய்ய சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. நீங்க எத்தனை முறை சொன்னாலும் பொய் தான், அது உண்மையாகாது. இப்போ வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கு மேம்? இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் அதிமுகவுக்கே வந்துவிடும்னு சொல்லலாமா, அல்லது அது பாமக வந்து இப்போ ஸ்டாண்ட் எடுக்கல, தினகரன் எந்த இதுல இருக்காருன்னு தெரியல, ஓபிஎஸ் இதுல சேருவாரான்னு தெரியல. ஸோ ஒருங்கிணைந்த அதிமுக இப்போ வரைக்கும் சாத்தியம் இல்லை. ஆனா பலமான கூட்டணி அமைப்போம்னு இபிஎஸ் சொல்லும் போது இனிமேல் பலமான கூட்டணி எந்த அளவில் அமையும், இதற்கு அதிமுகவுடைய வியூகம் வந்து என்னவா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அதாவது பலமான கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு வரை வந்து
முன்னதாகவே இது கூட்டணி வராது, இது கூட்டணி வரும்னா உறுதியா சொல்ல முடியாதுங்க. அதற்காக அவங்க சொல்லக்கூடிய ஒன்று பலமான கூட்டணி அமையுங்கிறது. நீங்க சொல்வது போல இன்னைக்கு பாமக ரெண்டா பிரிஞ்சு அவர்கள் வந்து வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறதும், தேமுதிக நிச்சயமாக அவர்கள் எல்லாம் இன்னும் முடிவு அறிவிக்கல. முடிவு என்ன அறிவிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவங்களோட வியூகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடனான கூட்டணி அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. ஏன்னா அதனாலதான் விருப்பமனு வாங்கி அங்க கட்சியில உழைக்கக்கூடிய நபர்களை அடையாளப்படுத்தி இதற்கெல்லாம் கால அவகாசம் எடுப்பதற்காக தான் முன்னதாக பண்றாங்க. புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், புதிதாக களத்திற்கு வந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இது மாதிரியான ஒரு வியூகத்தை நிச்சயம் அதிமுக வந்து திமுக மாதிரி கூட்டணியை நம்பி ஆட்சிக்கு வந்த கட்சி கிடையாது. வரலாறு நிறைய இருக்கு. வரலாறு அடிப்படையில கூட்டணி மட்டுமே நம்பி கூட்டணி கட்சிகள் மீது சவாரி செய்து அதை வச்சுக்கிட்டே ஓட்டுறதுதான் திமுக. இல்ல அதிமுகவும் அப்படிதானே இருக்கு. மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக தாங்க. அதை நீங்க என்ன பண்ணாலும் வரலாற்று கூட்டணிக்கு ஒரு கட்சி கூட்டணிக்கு வரப்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டே இருக்காருக்கா? எனக்கு புரியல. அதாவது ஒரு கட்சி கூட்டணிக்காக மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது ஒரு பெரிய கட்சி அப்படின்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி? நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணி என்பது அரசியலுக்கு தேவை. அப்ப திமுக மட்டும் தான் கூட்டணி சார்ந்து இருக்குன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் கூட்டணி இல்லைன்னு அர்த்தமா? அது இல்ல, அப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் கூட்டணி இல்லைன்னு அர்த்தமா? எனக்கு புரியல. அது எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது திமுக கூட்டணி மேல கூட்டணி கட்சி மேல சவாரி செய்யுது. அப்ப ஒரு மேடையிலையும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க மிகப்பெரிய கூட்டணி ஒண்ணு, மிகப்பெரிய கட்சி ஒரு நம்ம கூட்டணியில் வரும், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, 2026 தேர்தல் நம்ம எதிர்கொண்டு வெற்றி பெற்றுவோம் அப்படின்றாரு. அந்த எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு இன்னொரு கூட்டணி கட்சி ஏன் வரணும்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறாரு. அது ஒரு பொதுவான கருத்துங்க. அப்ப திமுக பொதுவான கருத்துல தானே இருக்கு. அப்ப திமுக பொதுவான கருத்துல இருக்குன்னு அர்த்தம். விளக்கம் சொல்லுவாங்க. சொல்லுங்க. அதாவதுங்க, தேர்தல் வெற்றிக்கு காரணிகள் நிறைய இருக்கும். அந்த காரணிகள்ல 10 காரணிகள் இருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு நல்ல காரணி தான் கூட்டணிங்கிறதும். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு காரணி தான் கூட்டணி மட்டும்தான். அதாவது நீங்க செஞ்சா அது 10 காரணத்துல ஒண்ணு, நாங்க செஞ்சா எங்களுக்கு ஒரே காரணம் கூட்டணி மட்டும்தான். இல்ல, நீங்க செஞ்சா 10 காரணத்துல ஒண்ணு, நாங்க செஞ்சா அது ஒரே காரணம் கூட்டணி மட்டும்தான். இந்த அரசியல் இல்ல இல்ல, நீங்க உங்களோட இந்த அரசியல் பார்வை எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்க செஞ்சா அது 10 ஸ்ட்ராட்டஜில ஒண்ணு, நாங்க செஞ்சா அது ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுட்டு இருக்கிறோம். அது ஒண்ணுதான் எங்களோட கருத்து, அது ஒண்ணுதான் எங்களோட ஸ்டாண்டுன்னு சொல்றது தவறான ஒரு பார்வை. அது உங்க பார்வையை மாத்திக்கிங்க. ஒரு கூட்டணின்றது அரசியல், ஒரு அரசியல் சார்ந்த கூட்டணி ஒரு கட்சி எடுத்துக்கிற ஒரு முன்னெடுப்பு. அதுல யார் அதுல உண்மையா இருக்காங்களோ, தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க, எடப்பாடி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. திமுக கூட்டணி திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து சொல்லிருக்காங்களா? சொல்லாத ஒன்றை சொல்லிருக்காங்க. அவங்க எந்த ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிடலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிருக்காங்க. துரோகம் பண்ணிட்டாரு, அதாவது ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அவங்க ராஜ்யசபா சீட்டுக்காக நாங்க அதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே மேம். அடுத்து மேம் எனக்கு திமுக எவ்வளவு துரோகம் பண்ணிட்டீங்க? கூட்டணி பத்தி பேசிட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க கூட்டணி பத்தி பேசுனீங்க, அதுக்காக நான் ஒரு கருத்து முன்னெடுக்கிறேன். தவறா இருந்தாலும் உங்களுடைய ரவுடிசமும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் தாங்க முடியாம மக்கள் பயத்துல இருக்காங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாம. மேம், நான் இன்னொரு இதுக்குள்ள போறேன், அடுத்த தளத்துக்கு கொண்டு போறேன். என்னன்னா, இப்போ திமுக மேல எதிர்ப்பு வாக்குகள், அதிருப்தி வாக்குகள் சொல்றீங்களா? இது எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துவிடும் நம்புறீங்களா? அது நாம் தமிழருக்கோ தாவேகாவுக்கோ போகாதா? இப்பங்க தமிழகத்துல அரசியல் புரிதல் நிறைய வந்துட்டுங்க. மத்திய அரசோட நீங்க சண்டை போட்டுட்டே இருந்து நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்க வர விடாம தடுக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக மக்களுக்கு புரியுது. நீங்க உங்களுக்கு சுயநலமாக தேவை அப்படின்னு சொன்னா எந்த மத்திய மந்திரியை வேணாலும் இங்க திமுகவோட அமைச்சர்கள் யாரு வேணாலும் போய் பாத்துக்கிறாங்க. ஆனா மக்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்தவாறு இவங்க எந்த அழுத்தமும் கொடுக்கறது இல்லை. ஒரு புள்ளி விவரத்தை கூட சரியாக மத்திய அரசுகிட்ட விவரமாக கொடுக்காம நிறைய திட்டங்களை கிடைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுல கூட இவங்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கு திமுக. அதிமுக பாஜக கூட்டணி என்பது நிச்சயமாக மாநில வளர்ச்சிக்கு உதவும். ஒரு சின்ன இடையீடு என்னன்னா, 2014 கூட்டணியில தான் இருந்தீங்க, பிஜேபி அதிமுக கூட்டணியில தான் இருந்தீங்க. இதுவரையும் ஒரு கேள்வி கேட்கறீங்க எங்களை பார்த்து, ஏன் நீட் வந்து நீங்க விலக்கு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு. நீட் இங்க தமிழ்நாட்டுல வந்து அறிமுகம் செய்யும் பொழுது, அது நடைமுறைக்கு வரும் பொழுது அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஏன்
காங்கிரஸ் ஆட்சியில இருந்துட்டு திமுக தான் கையெழுத்து போட்டது. நீட்ல இருந்து கச்சத்தீவு பிரச்சனையில இருந்து பழைய பென்ஷன் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல வந்த பிரச்சனைகள். ஜெயலலிதா அம்மையார் நான் இருக்கிற வரையில நீட் வராதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க வழக்கு போட்டுதான் இடையில இருந்த காலம் நீங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க கருத்து உள்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த 2017 நீட் இங்க இம்ப்ளிமெண்டேஷன் வரும்பொழுது நீங்க கூட்டணியில தான் இருந்தீங்க, ஏன் அதை சொல்லி தடுக்கல? நீங்க ஒன்றிய அரசாங்கத்தோட திமுக முரண்பட்டுட்டே இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தோட திமுக முரண்படுறதுனால மாநில வளர்ச்சி வந்து தடைபெறுதுன்னு சொல்ற நீங்க ஏன் நீட்டுக்கு விளக்கம் ஏன் கேட்கல? அப்ப நாங்க தீர்மானம் நிறைவேற்றலையா? நாங்க தீர்மானம் நிறைவேற்றி ஆர்.என். ரவிக்கு அனுப்பலையா? இது ஒரு கேள்வியாது, இது ஒரு பார்வையாது. அப்ப நாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆர்.என். ரவிக்கு அனுப்பணுமா இல்லையா? நீட் வேணாம், நீட் எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஆர்.என். ரவிக்கு அனுப்பணும். அப்ப நீங்க அது ஜனநாயக மூலமா தானே எதிர்கொள்றோம், ஜனநாயக மூலமா தானே எதிர்கொள்றோம். நாங்க என்ன போய் வரப்புரி சண்டையா போட்டுட்டு இருக்கோம்? ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு, மாநில அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு கட்சி செயல்படுது, அதோட ஆட்சி மாநில அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், வேற எதுவும் இல்லை. உங்க இடையெடுக்க மன்னிக்கவும், நீங்க மாநில அரசாங்கத்துக்கு சில அதிகாரங்கள் இருக்கு, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு கட்சி இங்க செயல்பட்டு இருக்கு. மாநில அரசோட அதிகாரத்தை தாண்டிட்டு மாநில சுயாட்சியும் நீங்க இங்க நிலைநிறுத்திட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை சொல்லி ரகசியம் தெரியுங்கிறப்பமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்னு சொல்றேன். சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பணுமே. ஆளுநருக்கு அனுப்பணுமா இல்லையா? சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்பி இருக்கோம். மாநில பட்டியல்ல இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா பொய்யான வாக்குறுதி கொடுக்கலையே. உச்சநீதிமன்றம் 10 தீர்மானங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கு. உச்சநீதிமன்றம் ஆளுநரால் தேக்கி வைக்கப்பட்ட தீர்மானங்கள் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. அப்படி பார்த்தா நீங்க சொன்னபடி பார்த்தா இன்னைக்கு நீட் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஆனா மத்திய ஒன்றிய அரசாங்கம் தடுக்குது. முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லுங்க, முடியும்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன்.